அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகையாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பொங்கல் திருவிழாவிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் பொங்கல் பரிசு தொகை ஒவ்வொரு வருடமும் தமிழக மக்களுக்கு வழங்குவது வழக்கம். அதன் அடிப்படையிலே அனைத்து அட்டைதாரருக்கும் ரூபாய் 3000 தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதோடு பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், ஒரு களி கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக கடந்த வருடம் நிதி சுமையின் காரணமாக தமிழ்நாடு அரசு அந்த பரிசை அறிவிக்கவில்லை. அதற்கு முன்னதாக ரூபாய் 1000 அறிவித்தது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்ட நிலையில் கடந்த வருடம் கடும் நிதிச்சுமை காரணமாக இந்த பரிசு தொகை அறிவிக்கப்படாத நிலையில் தற்போது அதையும் சேர்த்து ரூபாய் 3000 தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இந்த தொகுப்பு வழங்குவதை முதலமைச்சர் அவர்கள் விரைவில் துவங்கி இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழக மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த 3000 ரூபாய் வழங்குவது நேரடியாக அந்தந்த ரேஷன் கடைகளில் டோக்கன் மூலம் கொடுக்கப்பட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரரும் அவர்களுக்கு எந்த நாள் வாங்க வேண்டும் என்று டோக்கன் வழங்கப்பட்டு கூட்டம் நெரிசல் எதுவும் ஏற்படாத வண்ணம் அவர்கள் எளிதாக அங்கு பெற்றுக் கொள்ளலாம். சென்னையில் முதலமைச்சர் அவர்கள் துவங்கி இருக்கிறார். பொங்கல் பரிசோடு சேர்த்து பொங்கல் தொகுப்பு, கரும்பு மற்றும் 6 பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி உள்ளிட்ட பொங்கல் தொகுப்போடு சேர்த்து ரூபாய் 3000 ஒவ்வொரு குடும்ப அட்டைதாருக்கும் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திக், தொடர்ந்து போன வருடம் எந்த விதமான பொங்கல் ரொக்க பரிசும் வழங்கப்படல. ஆனால் தேர்தல் நெருங்கி வரும் சூழல்ல இந்த ஆண்டு 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதற்கு காரணம் தேர்தல் காரணமாக இருக்குமா? நிச்சயமாக கடந்த வருடம் கடுமையான ஒரு நிதி சுமையில் தமிழ்நாடு அரசு இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் பல்வேறு திட்டப்பணிகள் கூட சரியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இந்த வருடம் ஓரளவுக்கு சரி செய்துதான் தற்போது ஓய்வூதியதாரர்களுக்கு கிட்டத்தட்ட வருடத்திற்கு 13,000 கோடி ஒதுக்கப்பட்டு அறிவிப்பானது நேற்றைய தினம் வந்த நிலையில் தற்போது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரி கார்த்திக்.